நம்ம பொதுவா ரொம்ப நேரத்துக்கு தண்ணீர்ல வேலை செஞ்சாலோ, அல்லது நம்ம விரல்கள ரொம்ப நேரத்துக்கு தண்ணிக்குள்ள வச்சிருந்தாலோ, நம்ம விரல்கள்ல இருக்கிற தோல் சுருக்கமடையறத நம்ம பார்த்திருப்போம். அது ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது, சில நிமிஷங்கள்லயே மறைஞ்சிரும். ஆனா, அதோடைய தீவிரத்த பத்தி நம்ம என்னைக்குமே யோசிச்சது கிடையாது. ஆக்சுவலா அது நன்மை தாங்க இருக்கு. ஸோ, அதுக்கு பின்னாடி இருக்கிற நன்மைகள பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸோ, நம்ம கை விரல்கள தண்ணிக்குள்ள கொஞ்ச நேரம் வச்சிருந்ததுக்கு அப்புறமா, தோல்ல வரக்கூடிய சுருக்கங்கள் பார்க்கறதுக்கு விசித்திரமா இருக்கிறதோட மட்டும் இல்லாம, அது நமக்கு நிறைய நன்மைகளையும் கொடுக்குது. ஃபர்ஸ்ட், ஈரமான பொருட்கள கையாளும்போது, பொருட்கள பிடிக்கிற திறன அது மேம்படுத்துது. இந்த சுருக்கங்கள் தோலின் மேற்பரப்ப கரடு முரடாக்குது. இது ஈரமான மேற்பரப்புகள் அல்லது பொருட்களின் மீது சிறந்த ஒரு பிடிப்ப கொடுக்குது. இந்த சுருக்கமான தோல் தண்ணிய வெளியேற்ற உதவுது. இது ஈரமான மேற்பரப்புகள்ல பிடிய பராமரிக்கிறத ரொம்ப ரொம்ப எளிதாக்குது. உதாரணமா ஈரமான கற்கள், பாத்திரங்கள் அல்லது ஆடைகளை கையாளும் போது இந்த செயல்முறை நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மூணாவது, விரல் சுருக்கம் அப்படிங்கிறது சருமத்தின் இயற்கையான எதிர்வினை. இது நீண்ட நேரம் தண்ணீருக்கு வெளிப்படும் போது தானாகவே நடக்குதுங்க. இந்த செயல்முறை தற்காலிகமா தோலின் அமைப்பை மாத்துது. அது மட்டும் இல்லாம அதோடைய பிடிய அதிகரிக்குது. அடுத்ததா, பாத்திரங்களை கழுவும் போது சுருங்கும் தோல் ஈரமான பாத்திரங்களை நல்லபடியா பிடிக்க ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும். இது பாத்திரங்களை கழுவுறத ரொம்ப எளிதாவும் பாதுகாப்பாவும் மாத்துது. துணிகளை துவைக்கும் போது விரல்களை ஏற்படக்கூடிய சுருக்கங்களும் ஈரமான துணிகளை பிடிச்சு தேய்க்கிறத ரொம்ப சுலபமாக்குது. நதி அல்லது கடலை நீந்தும் போது விரல்கள் இருக்கிற சுருக்கங்கள் நீரின் மேற்பரப்புகள்லயோ அல்லது பாறைகள்லயோ ஒரு சிறந்த பிடிப்ப பெற ஹெல்ப் பண்ணுது. இந்த தோல் சுருங்குற விஷயம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியின் போது உருவாகக்கூடிய ஒரு பயனுள்ள செயல்முறை தாங்க. இது ஈரமான சூழல பொருட்களை கையாளவும் பிடிக்கவும் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது.